பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 20வது ஸ்லோகம் பார்க்கலாம். ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜ்யேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திரசம் மூடோ பிரம்மவித் பிரம்ம நிஸ்திதக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஸ்திர புத்திகி நிலையான ஆத்மாவிடமே ஈடுபட்டவனாய், அசம்மூடாக நிலையற்ற தேகத்தை ஆத்மாவாக எண்ணி மயங்காதவனாய், பிரம்மவித் உபதேசத்தால் பிரம்மமாகிற சுத்த ஆத்மாவை அறிந்து, பிரம்மணி சித்தக ஆத்மாவிலேயே ஈடுபடுபவன், பிரியம் பிராப்ய பிராகிருதமான இனிய பொருளை அடைந்தும், ந பிரகிருஷ்யே ஆனந்தம் அடைவது இல்லை, அப்பிரியம் பிராப்ய ச பிராகிருதமான தீய பொருளை அடைந்தும், ந உத்விஜே பயத்தை அடைவதில்லைன்னு அழகாக தெரிவிக்கிறார். இப்போ முதல் வரி என்ன சொன்னார்? ந பிரகிருஷ்ய பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம். என்ன சொல்கிறார்னா, சமதர்ஷனம் என்ற நிலையை அடைய முதல் வழி என்னது? வேண்டியது வேண்டாதது, பிடித்தது பிடிக்காதது அப்படின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவதோ அல்லது ரொம்ப துக்கப்படுவதோ கூடாது. உலகத்தில் எல்லாருக்கும் துக்கமோ ஆனந்தமோ வந்துட்டே தான் இருக்கும், அது தவிர்க்கவே முடியாது. ஆனால் கர்மயோகி என்ன பண்ணணும்? அதை சமமாக பாவிக்கணும். இதுக்கு எப்படி பயிற்சி செய்யணுங்கிறதுக்கு கண்ணன் 2வது வரியில் தெரிவிக்கிறார். இப்படி சமமாக நினைக்கிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும்? ஸ்திர புத்தி சம்மூடோ பிரம்மவித் பிரம்மணி சிதக. அதாவது ஸ்திரம் அப்படின்னா என்ன சொல்? இங்கே ஆத்மாவை குறிக்கிறது. ஸ்திரம்னா ஸ்திரமான புத்தி. அதாவது ஆத்மா எப்படி இருக்கும்? ஸ்திரமாக இருக்கும் இல்லையா? ஸ்திரமான ஆத்மாவை பற்றியே அனுபவித்து அதிலேயே புத்தியை வைத்து விட்டாக்க என்ன நடக்கும்? உடலே ஆத்மாங்கிற மோகம் வருமா? ஏற்படாது. அந்த கர்மயோகி என்ன பண்ணுவான்? சுக துக்கத்தை சமமாக கருத ஆரம்பிச்சிடுவான். சரி, ஆத்மாவினிடத்தில் புத்தியை எப்படி செலுத்துவது? அது எப்படி? அதான் சொல்லியிருக்காரு முன்னாடி. உபதேசத்தால் பிரம்மத்தை அறிந்து கொண்டு, ஆத்மாவின் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டு அதிலேயே அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். அபியாசம் செய்து செய்து நிலைத்து நிற்கணும். அப்படிதான் கர்மயோகி இருப்பான். அப்படிப்பட்ட கர்மயோகி சுக துக்கத்தால் பாதிக்கப்பட மாட்டான். அவனே சமதர்ஷ நிலையை அவனால தான் சமதர்ஷ நிலையை அடைய முடியும் அப்படின்னு ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார்.